ஆடிப்பூரம் இன்னைக்கு பூரணமான நாள், அம்பாளுக்குரிய விசேஷ தினம் அப்படின்னு சொல்லலாம். சித்தர்களும் முனிவர்களும் இந்நாளில் தான் தங்களுடைய தவத்தை தொடங்குவதாக புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க. இந்த நாள்ல தான் அம்பாள் சக்தியாக உமாதேவியாக அவதரித்த ஆண்டாள் அவதரித்ததும் இந்த நாள்ல தான். எல்லா கோயிலையும் பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு கலர் கலரா வளையல், கண்ணாடி வளையல் சாத்துவாங்க. இது மிகவும் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் கோயில்ல மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு, குங்கும காப்பு அப்படின்னு அம்பாளுக்கு ரொம்ப சிறப்பா இன்னைக்கு விசேஷமா இந்த வளையல் காப்பு திருவிழா அப்படிங்கிறது நடைபெறும். இன்னைக்கு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு கண்டிப்பா போங்க. அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வளையல் வாங்கி கொடுக்க, அதாவது திருமணம் கைகூட வேண்டும் அப்படிங்கிறவங்க அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுங்க. அதே போல குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறவங்க அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுத்துட்டு தங்களுக்கும் இதை போல வளைகாப்பு நடக்கணுமா நல்லா பிரார்த்தனை பண்ணி. அதே போல கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பா கோயிலுக்கு போங்க. அம்பாள் கிட்ட எனக்கு சுகப்பிரசவம் ஆகணுமா அப்படின்னு நல்ல மனமுருக்க பிரார்த்தனை பண்ணிட்டு அம்மாவுக்கு வளையல் வாங்கி கொடுங்க. பெண்கள் மங்களகரமாக வாழ்வதற்கும் செல்வ செழிப்போட வாழ்வதற்கும் இந்த வளையல் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது தனிச்சிறப்பான ஒரு விஷயம். அதே போல வீட்டுல நம்ம கும்புற அம்பாளுக்கு ஒரு விக்கிரகமா இருக்கலாம், இல்ல படமா இருக்கலாம், அந்த அம்பாளுக்கு வளையல் வாங்கி கட்டிடுங்க. இன்னைக்கு நெய்வேத்தியமாக ஒரு கலந்த சாதம் பண்ணி அம்மாவுக்கு வச்சிருங்க. ஒரு லெமன் ரைஸ், ஒரு புளி சாதம், இல்ல சக்கரை பொங்கல், இந்த மாதிரி நெய்வேத்தியம் அம்பாளுக்கு இன்னைக்கு செஞ்சு வைக்கிறது ரொம்ப சிறப்பு. கோயிலில் கொடுக்குற வளையலை பிரசாதமாக வாங்கிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. நம்ம போட்டுக்கலாம். அதே போல் நிறைய வளையல் கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் அதை கொடுக்கறது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு 5 பேருக்குனாச்சு தாம்பலம் கொடுக்க மறந்துடாதீங்க. நிறைய வளையல் வச்சு தாம்பலம் கொடுக்கறது இன்னும் சிறப்பு. பூரண நாளான இன்னைக்கு பூரண பலன் கிடைக்க நம்ம அம்பாள் கிட்ட நல்ல பிரார்த்தனை பண்ணிப்போம். நம்ம அடுத்த பதிவில் எங்கள் கங்கையம்மனுக்கு நாங்கள் வளையல் வாங்க போனோம். அந்த ஷாப்பிங் உங்களுக்கு நான் போடுறேன். நான் அதே போல் எங்கள் கங்கையம்மனுக்கு நாங்கள் நடத்தின ஆடிப்பூர திருவிழாவும் உங்களுக்காக எடுத்து போடுறேன். கோயிலுக்கு போக முடியாதவங்க கண்டிப்பாக இதன் மூலமாக அம்பாளை நல்ல தரிசனம் பண்ணி நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.